ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கின உடனே நம்ம நிறைய காருக்கு அக்சசரி அப்படிங்கிற நம்ம பிளான் பண்ணுவோம். மார்க்கெட்லையும் ஏகப்பட்ட அக்சசரிஸ் காருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருக்குது. பட் இந்த ஒரு கேஜெட் கண்டிப்பாக நம்ம காருக்கு தேவை அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஓட்டுற ஒரு பெரிய டிராஃபிக்கான ரோடாக இருக்கலாம், இல்லை ஹைவேவாக இருக்கலாம். ஹைவேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதிகமான மிஸ்டேக்ஸ் அங்கே நடக்குது. அப்போது என்னதான் நம்ம தப்பு பண்ணல அப்படின்னாலும் வெளியில இருந்து ஒரு தப்பு நடக்கிறத ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு கேஜெட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுதான் டேஷ் கேம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கூட ஒரு டேஷ் கேமும் இருக்கு. இந்த ஒரு பிராண்ட் கண்டிப்பாக நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே தெரிஞ்சிருப்பீங்க. அதான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ரைட் ஃப்ரம் சைக்கிள்ல இருந்து ஒரு டூ வீலர்ல இருந்து உங்களுக்கு இந்த ஹீரோங்கிற பிராண்டோட ட்ரஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அவங்க இப்ப காருக்குன்னு சொல்லி நிறைய கேஜெட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இந்த டேஷ் கேம், அதுவும் ரொம்ப அஃபோர்டபுள்ல இருக்கிற ஒரு டேஷ் கேம். இந்த டேஷ் கேம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி ஒரு டெமோவோட நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த டேஷ் கேம் அப்படிங்கிறத ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். முக்கியமாக பெங்களூர் பக்கத்தில் ஒரு நைட் நீங்கள் ஒரு கார் போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒருத்தவங்க ராபரி மாதிரி அதை பிளாக் பண்ணி அந்த காரை அட்டாக் பண்ணுவாங்க. அதை ஒரு டேஷ் கேம் தான் கேப்சர் பண்ணி அவங்கள ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த டேஷ் கேம் அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலாகவே லீகலாகவே இந்த ஃபுட்டேஜஸை உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி நம்மளே தப்பு பண்ணலைன்னா கூட நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த டேஷ் கேம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையான ஒரு விஷயமா நமக்கு வருது. அப்ப இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த டேஷ் கேம்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம இது போறதுக்கு ரிலக்டன்ட் ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட பட்ஜெட் ஒரு 20K 30K 40K 1 lakhலாம் கூட டேஷ் கேம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹீரோவோட இந்த கியூபோ டேஷ் கேம் இதோட பட்ஜெட் அப்படிங்கிறது லெஸ் தென் 5,000 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல அந்த 5,000க்கு நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், இதுல என்ன அவுட்புட் கிடைக்குது, இதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எஸ், நம்ம டெஸ்க்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 2 சின்னதாக ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே சின்னதாக ஒரு QR கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஐ மீன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு அந்த ஒரு சைட் மூலமாக நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே ஜஸ்ட்டு ஒரு அதே கைடை ஒரு புக்காகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் ப்ராடக்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக க்யூட்டாகவே அந்த ப்ராடக்ட் இருக்குது. இது இப்படி நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியுது. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டபுள் சைடு டேப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆல்ரெடி இதில் ஒட்டியிருக்கு. இன்னொன்று இதை அன்ராப் பண்ணோம் அப்படின்னா நம்ம காரோட விண்ட்ஷீல்டில் நம்ம அதை ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்குரியது கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு SD கார்டு போடுறதுக்குரிய ஸ்லாட் இருக்குது. அது கீழே பவரோட சாக்கெட் நம்ம ப்ளக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சாக்கெட்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி ஒரு பவர் பட்டன்மே நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு LED இருக்குது. ஐ திங்க் நம்ம பவர் ஆன் பண்ணோடனே இங்கே ஒரு க்ரீன் கலராக ஒரு LED க்ளோ ஆகும். ஸோ அப்போ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. கியூபோ அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஒரு ஃபினிஷ் இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜருமே நமக்கு இதில் இருக்குது. பேசிக்கலி இது ஒரு பவர் இந்த கேமராக்கு கொடுக்கறதுக்காக இங்கே இருக்கிற ஒரு 12 வோல்ட். இது நம்ம காரில் இருக்கிற 12 வோல்ட் அந்த சிகரெட் லைட்டர் அந்த போர்ட்டில் நம்ம இதை ப்ளக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ள
ஒரு கேபிள் பஞ்ச் ஆஃப் கேபிள் வந்து நமக்கு இதில் இருக்குது. இது நல்ல ஒரு லென்த் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். சார்ஜரில் இருந்து நமக்கு டிவைஸுக்கு ஒரு பவர் சப்ளைக்குரிய கேபிள் வந்து இது. அதுக்கப்புறம் உள்ள ஒரு அடிஷ்னலாக ஒரு டபுள் சைட் டேப்புமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக் மாதிரி இதில் ஒன்று இருக்குது. ஐ திங்க் இது வந்து மேபி பீல் ஆஃப் பண்ணுறதுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மிச்சபடி உள்ள ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி நமக்கு ஒன்று இருக்குது. அந்த லென்ஸுக்கு மட்டும் வந்து சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ரவுண்டாகவும் நம்ம அதெல்லாம் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். மிச்சபடி வேறு எதுவும் வந்து உள்ள இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம காரில் மாட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறது நம்ம காரில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மள மாதிரியான ஒரு பேசிக் காரில் கூட இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிரைவ் போய் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை மாட்டலாம். இங்கே நமக்கு டிஸ்பிளே எதுவுமே இல்லை. உங்களோட மொபைலில் இதோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கியூபோ ப்ரோ ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இருக்குது. இதுக்கு உள்ளேயே வந்து ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது. இதையும் அந்த ஆப்பையும் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட லைவை அதில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு டபுள் சைடட் டேப் வந்து இங்கே ஒன்று இருக்குது. அதை நான் எடுத்துட்டேன். கேமரா முன்னாடி ஒரு சின்ன டேப் இருக்குது. அதையும் நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம காரில் அப்படி ஃபாஸ்டேகுக்கு லெஃப்டில் நல்லா ஒட்டுறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டிட்டோன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ஒட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இதுக்கு உள்ளே வந்து நமக்கு இப்படி ஒரு கேபிள் இருந்து நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு சார்ஜர் இருந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காரில் இருக்கிற 12 வோல்ட் சார்ஜ் அந்த போர்ட்லேயே வந்து இதை நான் மாட்டுறேன். இந்த ஒயர் வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ராப்பராக ரவுட் பண்ணிக்கலாம். உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா இந்த ரூஃபை லைட்டாக இப்படி நம்பிட்டு நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை ரவுட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஏ பில்லரை நீங்கள் கலட்டினா தான் உள்ள கூடி உங்களால் கன்சீல் பண்ண முடியும். அதுக்கு மேபி ஒரு டெக்னீஷியனோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ப்ளக் பண்ணிடுறேன். எஸ், ப்ளக் பண்ணியாச்சு. நான் கார் கீயை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னா அதுக்கு பவர் சப்ளை ஆன் ஆகணும். ஆன் ஆகுதா பார்க்கலாம். இங்கே வந்து ரெட் கலரில் ஒரு லைட் எரியிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதுக்கு சப்ளை வந்து போயிருச்சு. வாய்ஸில் வந்து உங்களுக்கு அதில் வந்து சொல்லுது கியூபோ ஆப் வந்து கனெக்ட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணுங்கள், அந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுது. இப்போ இதை நம்ம ஆப்பில் வந்து லைவில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ண உடனே இங்கே ஆட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கியூபோவோட எல்லா டிவைஸையும் இதை காமிக்குது. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா கியூபோ டேஷ்கேம் ப்ரோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். அதை தான் நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு அலோவ் அக்சஸ் நான் கொடுக்குறேன். என்ன சொல்லுது, இஸ் அ ரெட் லைட் கண்டினியூஸ்லி பிளிங்கிங். ஆமாம், பிளிங்க் ஆகுது. எஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணி இந்த டிவைஸோட பேராருக்கு ட்ரை பண்ணுது. டிடெக்ட் பண்ணிருச்சு. கிளிக் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வந்து நமக்கு கேட்குது. இப்போ மொபைலில் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட்லோட வியூ வந்து நமக்கு இங்கே வர்றது நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு வால்க்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்ம விஜய் ப்ரோ இருக்காரு, நான் முன்னாடி வர சொல்கிறேன். இப்போ வந்து அவர் முன்னாடி வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறமா இங்கே வர்றதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த வியூமே வந்து நமக்கு இங்கே தெரியுது. ஸோ இதை எப்படி நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு அது எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது லைவாகவே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த மொபைலையும் நம்மளோட டேஷ் கேமையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைவாக வருது. ஸோ இதிலே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ரெக்கார்டும் நம்மளால் பண்ண முடியுது. பட் உள்ளே வந்து எஸ்டி கார்டு வந்து கேமராவில் போடணும். நம்ம இப்போ போடல. அது போட்டுட்டிங்கன்னா டேரெக்டாக அதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் லைவாக இதில் கேப்சர் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு அடுத்த வேரியன்ட் போகும்போது அதிலே வந்து ஒரு டிஸ்பிளே வர்ற மாதிரி கூட ஒரு 3K ரெசல்யூஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டிரைவ் போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6:30 வந்து நமக்கு ஆகுது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு டார்க் ஆக போகிற ஒரு லைட்டிங்கில் தான் நம்ம இருக்கோம். அந்த லைட்டிங்க்கு நமக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்ல போற இப்போ வெஹிக்கிளோட நம்பர் பிளேட்டுமே அதுல விசிபிளா வந்து நமக்கு தெரியுது. இப்போ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். இது ரெக்கார்டுமே வந்து நமக்கு அந்த எஸ்டி கார்டுல ஆகும். அதை நீங்க மொபைல்லே கூட நீங்க ரீகலெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி உங்க மொபைல்லே டைரக்டா கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. நல்ல கிளாரிட்டியாவும் வந்து அது டெஃபினட்டா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றேன், நைட்ல நான் டிரைவ் பண்றேன். நைட்ல எப்படி கிளாரிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம
கிட்டத்தட்ட டைம் வந்து 11 PM வந்து ஆகுது. ஷூட்டை முடிச்சு இப்போ போயிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அந்த நைட்டோட விஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. நைட்லயுமே வந்து நல்ல கிளாரிட்டியா இருக்கு. அப்போ நைட் விஷன்னா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டா வருமோ அப்படின்னு நான் நினைச்சேன். பட் கலராகவே தான் வந்து நமக்கு டிஸ்பிளே வருது. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. முன்னாடி இப்போ ஒரு கார் போகுது, அந்த டெயில் லேம்போட அந்த கலரையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த கலர்லேயே தான் அந்த டிஸ்பிளேயும் வருது, கிளாரிட்டியுமே வந்து நல்லா இருக்கு. ஹோப் இந்த வீடியோ இந்த கியூபோவோட இந்த டேஷ் கேமை பற்றி, அதுவும் பட்ஜெட் டேஷ் கேம் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பிர்லாஸ் 10 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணி கீழே நான் கொடுத்துருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அந்த 10% டிஸ்கவுண்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க இந்த டேஷ் கேமை யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்க லைக் பண்றீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.